வாழ்வீங்கன்றது சத்தியமாக என்னால் புரிஞ்சிக்க முடியல. இதுக்கும் பேட் கமெண்ட் வரலாம். அதுவும் நம்மளுக்கு இதே பிஸ்னஸ் பண்ணுறவங்க நம்மளை வந்து எப்படியெல்லாம் என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. ப்ராடக்ட்டை வாங்கி அந்த ப்ராடக்ட்டை கீழே கொட்டிக்கிட்டு வேறு ப்ராடக்ட்டை வச்சு அதில் புழு பூச்செல்லாம் இழுத்து விட்டு அவங்களுக்கு என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம கேரக்டரை பயங்கரமாக போட்டு சாத்துனாங்க. அதெல்லாம் நான் போய் பேசுவேன், உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன்னு நினச்சாங்க. பட் எனக்கு டைமில் நான் என்ன பண்ணுறது, நம்ம பிஸ்னஸை வளர்க்கணும், நம்ம முன்னேறணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், அடுத்த கட்டத்தை நோக்கி போனோம்னா அவங்க தான் ஆர்த்தியை வச்சு அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க அந்த டைம் வந்து பாஸ் பண்ணிக்கிறாங்கன்னா நானும் போய் அது எதுக்கு பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு தொழிலை ஃபுல் அண்ட் ஃபுல் தொழிலை எப்படி கொண்டு போகலாம் அதை மட்டும்தான் திங்க் பண்ணுறது. ஆர்த்தி வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட். ஆர்த்தி செல்வகுமார் அப்படின்னா கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும், மேபி உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ். ஆறுவிட்ட ஆர்த்தி முருகர் அக்கா அப்படின்னு சொன்னாதான் பல பேருக்கு தெரியுது. ஸோ இந்த பிராண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணீங்க ஆர்த்தி? ரொம்ப நிறைய, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணான்னு சொல்ல முடியாது, உண்மையை தான் நம்ம எப்பவுமே பேசணும். ஆரம்பிக்கும் போது ரொம்ப மன உளைச்சலில் இருந்தேன், நிறைய இழப்பு அதெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் சரி ஓகே நமக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணுவோம். சும்மா ஒரு ப்ராடக்டாக கூட பண்ணல, என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி ஒரு கண்டென்ட்டை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து போட்டேன். அந்த கண்டென்ட்டை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு டேவே அவ்வளோ ஆர்டர் வந்துருச்சு. ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல, அடுத்தடுத்து ப்ராடக்ட் அதிகமாக்க தான் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம அதிகமாக்க அந்த குவாலிட்டியை குறைச்சிடக்கூடாது இல்லையா. ஸோ அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்ட்ரகிள்னு ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு 10 கிலோ விற்கும்னு நினச்சி பண்ணுவோம், 100 கிலோ விற்றுரும். அடுத்த நைட்டுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி மறுநாள் அனுப்பணும், அந்த பிரச்சனை இருக்கும். கொரியரில் இஷ்யூ இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டாஃப் சரியாக அமையாமல் இருக்கும். அடுத்த வீட்டில் இருந்துட்டு பண்ணுறதால பொருட்கள் வைக்க இடம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுவும் நம்மளுக்கு இதே பிஸ்னஸ் பண்ணுறவங்க நம்மளை வந்து எப்படியெல்லாம் என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. ப்ராடக்ட்டை வாங்கி அந்த ப்ராடக்ட்டை கீழே கொட்டிக்கிட்டு வேறு ப்ராடக்ட்டை வச்சு அதில் புழு பூச்செல்லாம் வச்சு பேக் பண்ணி திரும்ப எங்களுக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி பூச்சி வச்ச ப்ராடக்ட் அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராடக்டே ஆர்டர் பண்ணாமல் கூகுள் ரிவ்யூவில் போய் கமெண்ட் பண்ணுவாங்க, இத்தனாம் தேதி இந்த டேட்டில் இப்படி ஆர்டர் பண்ணால் இன்னும் வரல, இன்னும் டெலிவரி ஆகலை, இவங்க ஃபேக் லேடி அப்படிலாம் போடுவாங்க. நிறைய போடுவாங்க. அதுக்கெலாம் உட்காந்து அழுவோம் புலம்புவோம். இப்போல்லாம் எங்களுக்கு வந்து அப்படியா அப்படின்னு கூலாக ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதை வந்து பல ஆண்டர்ப்ரனர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் இந்த கொஷினை இப்போ சடனாக உங்கள் கூட பேச தான் தோணுச்சு. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ நிறைய பேர் இந்த இன்ஸ்டாவில் நம்ம பார்க்குறோம், ஹோம் பேஸ்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த 3 விஷயத்த பண்ணாமல், தெரிஞ்சிக்காமல், இல்லை கிரவுண்ட் ஒர்க் இல்லாமல் தொழிலை தொட்டுறாதீங்கன்னா எதை நீங்கள் டாப்பாக சொல்லுவீங்க? 3 விஷயம்னா பிளானிங், கண்டிப்பாக பிளானிங் நிச்சயமாக இருக்கணும். ஒரு விஷயம் பண்ண போகிறோம், இந்த ப்ராடக்ட் பண்ணணும், ஃபஸ்ட்டு செஞ்சு நம்ம சர்க்கிளில் ட்ரை பண்ணணும், நம்மளும் ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக அதை பற்றி ஃபுல் நாலேஜ் தெரியாமல் எந்த ப்ராடக்ட்டை பற்றியும் ஆரம்பிக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இருக்கணும் நமக்கு. ஃபஸ்ட்டு இது பண்ணலாமா, இல்லை இது அதை பண்ணலாமா, அது அப்படி குழப்பிக்கூடாது. அது குழப்பம் இருக்குன்னா கொஞ்சம் டைம் விட்டுட்டு ஆரம்பிக்கலாம், தப்பே கிடையாது. 3வது வந்து பார்த்திங்கன்னா அவங்க சப்போர்ட் வேணும், இவங்க சப்போர்ட் வேணும், அவங்கக்கிட்ட ஐடியா கேட்கலாம், இவங்ககிட்ட ஐடியா கேட்டோன்னா முன்னேறி வரவே முடியாது. இந்த 3 விஷயம் தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. ஓகே. இப்போ ஆர்த்திக்கு வந்து யார் சப்போர்ட்டாக இருக்கா? ஆர்த்தி தான் இருக்காங்க. இருந்தாலும் ஆர்த்தி தான் எப்போவுமே சப்போர்ட். எல்லாரும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இதை பல வீடியோவில் சொல்லுவேன், ஹஸ்பண்ட் இருக்கணும், அப்பா இருக்கு, எல்லாம் இருப்பாங்க தான். உங்களுக்குள்ள ஒரு வில் பவர் இல்லைன்னா அது கஷ்டம். என்ன ஆர்த்தி சொல்கிறீங்க? ஆமாம், இப்போ நீங்களே எனக்கு ஆறுதல் சொன்னால் கூட அதை ஆறுதலாக நான் எடுத்துக்கிட்டா தான் நான் நீங்களே ஒரு காமெடி பண்ணால் கூட நான் சிரிக்க நினச்சா சிரிக்க முடியும். அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிறது என்னென்னா, என்னையே எனக்கு பிடிக்காது, நான் ஏன் பிறந்தேன், எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் கண்டினியூ, இப்படியே நம்மளே தாழ்த்தி அதுக்கப்புறம் எப்படி பாசிட்டிவாக நடக்கும்? இதுதான் நான் கேட்குறேன். என்னைக்கு ஆர்த்தி நம்ப ஆரம்பித்தாலோ அன்னைக்கு தான் வெற்றி எல்லாமே தேடி வந்துச்சுன்னு சொல்லுவேன். நெகட்டிவிட்டி எப்படி ஆர்த்தி ஃபேஸ் பண்ணுறீங்க? அது ஃபேஸே பண்ணுறது இல்லையே. காட்டனை எடுத்துக்கோ, காதில் வச்சுக்கோ, போயிட்டே இரு, அப்படிதான் போயிட்டு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் எனக்கு தெரியும் அதை ஹேண்டில் நானும் கஷ்டம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். இப்போ எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க? ஆல்மோஸ்ட் 6 எங்களுக்கு 6 ஆமாம் 6 லேக் வரப்போகுது. அதெல்லாம் 1 மில்லியன் டச் பண்ணுவீங்க. தேங்க்யூ கண்டிப்பாக. ரொம்ப பக்கத்தில். அப்போ உங்களை பயங்கரமாக கொடைவாங்க, அதெல்லாம் டார்ச்சர் யூ இன் மெனி வேஸ். அது எப்படிமா ஹேண்டில் பண்ணுறீங்க? இக்னோரிங் மட்டும் அது மருந்தாக இருக்காதுல்ல? இதில் ஒரு உண்மை நான் சொல்லி ஆகணும். எனக்கு கமெண்ட்டில் வர்றது, இந்த மெசேஜில் வர்றதுலாம் கடவுள் புண்ணியத்தில் எங்கள் ஸ்டாஃப் யாருமே என் காதுக்கு கொண்டு வரவே மாட்டாங்க. ஓகே. அது எல்லாமே அவங்களே டெலிட் பண்ணிவிடுவாங்க, அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க, அவங்களே கஸ்டமர்கிட்ட பேசிப்பாங்க. அது ஏதாவது காதில் விழுந்து நான் வந்தால் கூட என்கிட்ட மறைச்சிருவாங்க.
அது எப்படி நம்ம அம்மா அப்பா நம்ம குழந்தைங்க நம்ம கிட்ட எப்படி நடந்துப்பாங்க, அம்மா கஷ்டப்படுவாங்களோ அப்படின்ற மாதிரி அதை மறைச்சிருவாங்க. அதையும் மீறி எனக்கு தெரிஞ்சா கூட அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறது. அதுக்காக உட்காந்து அழுவுறது, கவலைப்படுறது, இவன் இப்படி பேசிட்டான் அதெல்லாம் நினைக்கிறதே இல்லை. அதை விட நிறைய நெகட்டிவிட்டியான விஷயம், நம்ம பண்ணாத விஷயங்கள்லாம் வருது. நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. நம்மளை இழுத்து விட்டு அவங்களுக்கு என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம கேரக்டரை பயங்கரமாக போட்டு சாத்துனாங்க. அதெல்லாம் போய் நான் போய் பேசுவேன், உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன்னு நினச்சாங்க. பட் எனக்கு டைம் இல்லை. நான் என்ன பண்ணுறது? நம்ம பிஸ்னஸை வளர்க்கணும், நம்ம முன்னேறணும், பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னா அவங்க தான் ஆர்த்தியை வச்சு அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்க அந்த டைம் வந்து பாஸ் பண்ணிக்கிறாங்கன்னா நானும் போய் அதை எதுக்கு பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு தொழிலை ஃபுல் அண்ட் ஃபுல் தொழிலை எப்படி கொண்டு போகலாம் அதை மட்டும்தான் திங்க் பண்ணுறது. ஆர்த்தி வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட், 2 குழந்தைங்கள வந்து பறி கொடுத்துருக்காங்க டியூ டு சர்டன் அன்ஃபார்ச்சுனேட் ரீசன்ஸ். இது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆர்த்தி நீங்கள் சொல்லுங்கள், பீயிங் அ சிங்கிள் பேரண்ட் வந்து நீங்கள் அந்த டெசிஷனை வந்து அவ்வளோ ஈஸியாலாம் எடுத்திருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த டெசிஷன் எடுத்து அப்படி ஒருத்தங்க இருந்தாங்களே ஒரு லேபிள் போட்டுருவாங்க. அதை நான் என் லைஃப்பில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க நடந்ததை யோசிக்காமல் இப்போ லைவில் என்னவோ அதை மட்டும் சொல்லுவாங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அண்ட் உங்களோட கெரியரை அது பாதிக்குதா ஆர்த்தி? இல்லை, ஆக்சுவலாக ரிலேட்டிவ்ஸ்னு சொல்ல போனால் நான் யார்கிட்டையுமே பெருசாக எனக்கு பிஸ்னஸ்லேயே வேலை இருக்கும். அப்படி ரிலேட்டிவ்ஸ் யாராவது என்கிட்ட பேச முயற்சி பண்ணால் கூட அந்த காலை என்கிட்ட கொண்டு வர மாட்டாங்க அம்மா. அடுத்தது இதை பற்றி யாருமே என்கிட்ட கேட்கல. அது என்னன்னே எனக்கு தெரியல. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேர் கேட்குறாங்க, அவ்வளோதான். ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது நான் சக்ஸஸ் பண்ணி காமிச்சிட்டேன். எவ்ரிடே என்னோட வீடியோஸ் அவங்களுக்கு போகுது. இப்போ நம்ம வீடியோ போடுறோன்னா அதை எடுத்து நமக்கு பிடிக்கிறவங்க ஷேர் பண்ணுறாங்களோ இல்லை பிடிக்காதவங்க எல்லா குரூப்லேயும் எல்லா சொந்தக்காரங்களுக்கும் அனுப்பிடுறாங்களா. இவள்கிட்ட போய் பேசி இவ சப்புன்னு கொடுத்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே என்கிட்ட வந்து இந்த ஹஸ்பண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்த கேட்குறதே இல்லை. இப்போ சொல்லப்போனால் எந்திரிச்சு இடம்லாம் கொடுக்குறாங்க, உட்காருமா உன் வீடியோஸ்லாம் பார்த்தோமா. காரணம் உங்கள் வளர்ச்சி. என்னோட ஹார்ட் ஒர்க் மட்டுமே, அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ சொந்தக்காரங்களை ஹேண்டில் பண்ணுறதுலாம் எனக்கு பெரிய கஷ்டமா இல்லை. ஏன்னா சொந்தக்காரங்களாம் ரொம்ப கைண்டாக நடந்துக்கிறாங்க என்கிட்ட. ஓகே, இப்போ இந்த டெசிஷன் ஐ எம் கெட்டிங் அவுட் ஆஃப் மை மெரிட்டல் லைஃப்னு நீங்கள் டெசிஷன் எடுத்திருப்பீங்க. சாரி டு ஆஸ்க் யூ, அந்த ரீசன் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினச்சேன். அது இல்லாமலே ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி என் குழந்தைங்க முன்னாடி என் குழந்தைங்க காதில் கேட்குற மாதிரி சில வார்த்தைகள்லாம் சில பேர் பயன்படுத்தினது பிடிக்கல. இன்னொன்று வந்து என்னோட குடும்பம், என்னோட குழந்தைங்க, நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இது தேவையில்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கீங்க என்னோட குடும்பம்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லிட்டு. அப்போ என்னோட குடும்பம்னு சொல்கிறேன்னா அப்போ அவங்க எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்கன்றது உங்களால் கெஸ் பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எப்படி இருக்கு ஆர்த்தி உங்கள் லைஃப்? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க நீ வெளில நடிக்கிற எப்படி ஒரு ஆம்பளை சப்போர்ட் இல்லாமல் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன் இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. இருக்க முடியுமே, ஏன் இருக்க முடியாது? ஸோ நம்ம வேணும்னே யாரையும் தூக்கி போட்டுடல. நான் ரீசெண்டாக, சாரி டு இன்டரப்ட்டுங்க, ரீசெண்டாக ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வீடியோ போஸ்ட் பண்ணேன். அத்தனை குமுறல் அந்த கமெண்ட் பாக்ஸில். எங்களால், அதாவது நாங்க வந்து டிவோர்ஸை ப்ரமோட் பண்றதுக்கு நாங்க 2 பேரும் இங்க வரல, உங்களை யாரும் நாங்க பிரிஞ்சு வாங்கணும் நாங்க 2 பேரும் சொல்லல. ஆனா இப்படி ஒரு தீர்வு இருக்கு, அது உங்க மைண்ட்ல நினைச்சுக்கோங்க. அடி வாங்கிட்டோ, உத வாங்கிட்டோ, உங்க அம்மா அப்பாவை திட்டிட்டோ, நீங்க குடிச்சிட்டு டெய்லி உங்களை போட்டு அடிக்கிறதுலையோ, இல்ல நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது நான் உங்களை யாரையும் பிரிய சொல்ல. அப்படிலாம் இருக்கீங்கன்னா உட்காந்து பேசி அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுங்க. இதை சரியே பண்ண முடியாது, நான் அடி உத வாங்கினாலும் எங்க அப்பா அம்மா கௌரவம் முக்கியம், என் பிள்ளைங்க வாழணும்னு முக்கியம் நினைச்சீங்கன்னா உங்க லைஃப் நீங்க என்னைக்கு வாழ்வீங்கன்றது சத்தியமா என்னால புரிஞ்சுக்க முடியல. இதுக்கும் பேட் கமெண்ட் வரலாம், நீங்க போடுங்க. பட் புரிஞ்சுக்கிறவங்க நிச்சயமா இதை கண்டிப்பா, உங்களோட இன்டர்னல் ஆராவை ஒருத்தங்க சக் பண்றாங்க, எனர்ஜி வேம்பேரா எடுக்கிறாங்கனாலே அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் தான். சிலர்னால தவிர்க்க முடியும். நான் கேட்குறேன், இப்போ நாங்கள் 2 பேரும் வெல் நோன் இன் சோஷியல் மீடியா பார்க்குறீங்க. இதே மாதிரி சிங்கிள் பேரண்டா ரோட்ல இட்லி வியாபாரம் பண்றவங்களையும் நான் பார்த்துருக்கேன். பூக்கடை, அந்த 2 பொன் குழந்தைங்களை தனியா வளர்க்குற பெண், அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்தனாலதான் நம்ம இந்த டிசிஷன் எடுத்தோம்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, புரியுதா? அப்படியெல்லாம் கிடையாது. சிலர்னால சிலதை டாலரேட் பண்ண முடியும், சிலர்னால அது முடியாது. ஸோ அந்த நாங்க எதை கடந்து வந்திருக்கோன்றத நீங்க பார்க்கல. நாங்க இப்போ தொழில் பண்றதும், லிப்ஸ்டிக் போட்டுக்கிறதும், பட்டு புடவை கட்டிக்கிறதும், நகை போட்டுக்கிறதும், பூ வச்சுக்கிறதும், பொட்டு வச்சுக்கிறதும் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமே தவிர அதெல்லாம் எங்களால படம் போட்டு காட்ட முடியாது. அப்படி காட்டணும்னு அவசியம் இல்லை. நாங்க இந்த அளவுக்கு நினைச்சு கடந்து வந்திருக்கோம்னா
இவ்வளோ பியூட்டிஃபுல்லான லைஃப் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் இப்படியும் அது வேண்டாம் தூக்கி போட்டு வந்திருக்கோன்னா என்ன காரணம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஈஸியாக ஒரு பொண்ணை கமெண்ட் பண்ணுறது, இவ எப்படி இருந்திருப்பாளோ இவன் புருஷன் விட்டுட்டு போட்டான்னு சொல்கிறது, பிள்ளையே பார்த்துக்க மாட்டா ஊர் சுற்றுறான்னு சொல்கிறது. நாங்கள் எதுக்காக ஊர் சுற்றுறோம் தெரியுமா? அந்த குழந்தைகள் நல்லா வளர்த்து கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து தேவையில்லாத விஷயத்த பரப்புறது, இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறீங்க. இன்னொன்று சொல்லட்டுமா, நாளைக்கு உங்களுக்கு இதை விட பெரிய செருப்படி வரும். அது தெரியாமலே நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன இப்படி பேசுறேன்னு நினச்சிக்காதீங்க. பேசுகிற எல்லாருக்குமே ஆண்டவன் கொடுப்பான், நாங்கள் கொடுக்கணும்னு தேவையில்லை. மெயினாக பெண்கள் தான். ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், ஒரு பொண்ணு வளர்ந்தாலோ சந்தோஷமாக இருந்தாலோ அழகாக இருந்தாலோ அவள் கம்பீரமாக இருந்தாலோ உங்களுக்கெல்லாம் பிடிக்கிறது இல்லை. அது பொண்களுக்கு ஏன் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கவோ அப்படி வாழவோ முடியல. அதனால அப்படி யாராவது வாழ்ந்தா அது உங்களால தாங்கிக்க முடியல. அது தட் இஸ் யோர் ப்ராப்ளம். அந்த பிரச்சனை உங்க மைண்ட்ல இருக்கு, உங்க புத்தியில இருக்கு. அதை கழுவுங்க டெட்டால் போட்டு. முடிஞ்சா கழுவாம நீங்க எங்களை வந்து கழுவ ட்ரை பண்ணலாம். நாங்க எவ்வளவு பரிசுத்தமா வாழறோம்னு எங்களுக்கு தான் தெரியும். நாங்க வந்து இந்த சொசைட்டில இந்த மாதிரி ஒரு பேர் எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்றதுக்கும் இந்த லெவலுக்கு வர்றது ஈஸிலாம் கிடையாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நான் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்டுக்கிறேன், இது எல்லாத்தையும் விட்டுருங்க. தயவு செஞ்சு ஒரு பொண்ணை பத்தி ஒரு பொண்ணே தப்பா பேசவே பேசாதீங்க. உங்க வாழ்க்கை முடியலங்க, உங்களுக்கும் நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். இதே நிலைமைக்கு நீங்க வரலாம், இதை விட மோசமான நிலைமைக்கு போகலாம். அன்னைக்கு உங்களை ஒரு 2 பொம்பளைங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, அன்னைக்கு நீங்க இதே மாதிரியே புலம்பலாம். அதுக்காக தான் சொல்றேன், இன்னையோட நிறுத்திக்கோங்க. அதாவது உங்க லைஃப் இதுல ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு ஆர்த்தி. ஒன்று சோஷியல் மீடியால அவங்களால வளர முடியாம இருக்கும், இல்லைன்னா அவங்க ஃபேமிலி லைஃப்ல அவங்களுக்கு நிம்மதி இல்லாம இருக்கும். அதனால எங்களை தப்பான எக்ஸாம்பிளா காட்டாதீங்க, சரிங்களா? ஜெயந்தி பாரு எப்படி மேக்கப் பண்ணிட்டு போறா, ஜெயந்தி பையன் தனியா இருக்கான். அதே மாதிரி ஆர்த்தி பொன் குழந்தைங்களை வச்சுட்டு இப்படி போறா வரா. அப்படி போறோம் வரோம்னா அந்த குழந்தைங்களை ஒவ்வொரு இப்ப எங்க 2 பேர் மனசுக்குள்ளேயே எங்க குழந்தைங்க தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ, என்ன சொல்றேன்னா, பெத்த குழந்தை எங்களுக்கு அக்கறை இல்லைன்ற உங்களுக்கு எதுக்கு? உங்க குழந்தை போய் பார்க்கலாம். அதுல அவங்க நம்மள ஷோகேஸ் பண்றாங்க ஆர்த்தி. அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி, அவங்க ஃபேமிலி முன்னாடி ஜெயந்தி இப்படி இருக்கா பாரு, ஆர்த்தி இப்படி இருக்கா பாரு. ஜெயந்தியும் ஆர்த்தி இப்படி இங்க உட்கார்ந்து பேசுறாங்கன்னா எங்களுக்கு பின்னாடி நாங்க போட்ட ஹார்ட் ஒர்க் இருக்கு. அதனால நாங்க இங்க மணலை கொட்டி அதுல முட்டி போட்டு வந்த வாழ்க்கை தான் எங்க வாழ்க்கையில நாங்க கடந்து வந்திருக்கோம். ஆமா, இன்னைக்கு ஏசி ரூம்ல உட்காந்து இந்த அளவுக்கு வீடியோ போடுறோம், பிசினஸ் பண்றோம்னா மணல்ல முட்டி போட்டு தான் நாங்க நடந்து வந்திருக்கோம். உங்களை மாதிரி ஈஸியா வந்துடல. ஆமா, வாழுங்க, வாழ விடுங்க, அவ்வளவுதான். முடிஞ்சா நீங்க வளருங்க, இல்லைன்னா வளர்றவங்க மேல மண்ணையோ உப்பையோ கல்லையோ தூத்தாதீங்க. அது உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட். அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு. ஆரம்பத்துல வலிச்சிருக்கோம் என்ன கார்த்தி, இப்பெல்லாம் வலிக்கவே இல்லை. அடிங்கடா பார்த்துக்கலாம். நீங்க அடிக்கடிக்க வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. அப்பதான் திமிரிட்டு எந்திரிக்க முடியும். ஆமா, அழுத்தும் போதுதான் நல்லா திமிரிட்டு எந்திரிக்க முடியும். நீங்க அதை பண்ணதான் எங்களுக்கு இன்னும் அந்த கம்பீரம் வருது. நீங்க எங்களை சாஃப்டா பேம்பர் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜுஜுமா புஜுமானா நாங்க இப்படி வந்திருக்க மாட்டோம். சோ இந்த வளர்ச்சி எங்களுக்கு கொடுத்ததுல நீங்க ஒரு பெரிய பங்கு உங்களுக்கு இருக்கு. And thank you so much. Thank you. நிறைய பேசிட்டோம், குமுறல் எல்லாம் கொட்டிட்டோம். Thank you. நன்றி.